வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அனிதா கிச்சன் சேனலில் என் பசங்க தான் குக்கிங் பண்ண போகிறாங்க. என் பையனும் பொண்ணும். சப்பாத்தி மாவு மட்டும்தான் நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். மற்றபடி சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் அவங்க தான் பண்ண போகிறாங்க. வாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமைக்கிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. மாவு போடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா கிச்சன். இன்னைக்கு நானும் என் தங்கச்சி தான் சமையல் செய்ய போகிறோம். நாங்கள் இன்னைக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் செய்கிறோம். எங்கள் அம்மா சொன்ன ரெசிபி தான். சிக்கன் இதோ இருக்கிறது. டன் டன் டடை, டடன் 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 டடை. ப்ளஸ் வெங்காயம். இந்த சூழலி தக்காளி வெட்டி கொடு. அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டியும் அரைச்சி வச்சாச்சு. இன்னும் அரைக்க போகிறோம். இது சாம்பார் வெங்காயத்தை உரிச்சி வச்சாச்சு. ஓகே, சிவானி தக்காளி கட் பண்ணுறா. வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. கூட சாம்பார் வெங்காயத்தை நைஸாக அரைக்காம பித்து அரைக்கலாம். கடாய் காஞ்சிச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மெதுவா சாய். ஊத்து நல்லா ஊத்து. ஸ்டாப். போதும் மூடி ஊற்றிக்கலாம். இப்போ சோம்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கீழே ஏன் எறியுது? கிராம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். வெங்காயத்தை ஊற்ற இஞ்சி பூண்டு வெங்காயம். கலர். வெங்காயம் வறுத்துள்ள தக்காளி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ளே பண்ணிட்டு ஓகே. இது கழிவுதா நல்லா அப்படியே சொல்லிக்கலாம். இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்தா 2 கழுவி குடிச்சு வரும். சீக்கிரம் கழுவிட்டா.
இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கலாம். அள்ளி போடணும். என்ன சிக்கன் வதங்கட்டும், கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். சிக்கன் வதங்கத்துக்குள்ளே எங்கள் அம்மாவோட சீக்கிரம் இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு முந்திரி, அடுத்தது கசகசா, தோசை பசாவா உடச்சக்கல்ல, சோம்பு, சோம்பு சோம்பு, தண்ணி விட்டு லேசாக அரைச்சி எடுத்துட்டு தண்ணி விட்டு லேசாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். உப்பு, உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், அடுத்தது குழம்பு மிளகாய் தூள், இந்தா மடி மூடி வச்சிரு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கறி நல்லா வேகணும், மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் மூடி கொதிக்க வைக்கலாம். கொதிக்க இது வை, திருப்பி வை. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், அது வரைக்கும் மூடி வைக்கலாம். குழம்பு ரெடி ஆகட்டும், அதுக்குள்ளே என் தங்கச்சி சப்பாத்தி சுட்டுடுவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் அண்ணா குழம்பு வச்சாங்களா, இன்னைக்கு நான் தான் சப்பாத்தி சுட போகிறேன். என்ன திருப்பி அம்மா என்ன ஊத்துறேன், நீ வேண்டாம். ஏய் இப்படி இருக்குல்ல, கரெக்டாக ஸ்ட்ராங்காக பிடிச்சி இப்படி வச்சு இப்படி போடணும். இரு 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 வேகட்டும். உடனே உடனே திருப்பினேன், இப்படி சூடு ஏறட்டும் சப்பாத்தி. திருப்பு. இருடா, இரு அம்மா என்ன ஊத்துற. நல்லா நடுவில் விட்டு தூக்கணும். அப்பளம் மாதிரி வருது. அப்படிதான் ஒரு திருப்பு. அப்பளம் மாதிரி வந்தாதான் சப்பாத்தி. திருப்பு. நல்லா நல்லா தூக்கிட்டு திருப்பணும், அப்பதான் திருப்பணும். ஏன் நல்லா வேகட்டும். ஏற்கனவே எங்க போட்டு வேகச்சு.
பபூஸ் போட்டு வேற விடாக்கம். அவ்வளோதான் சப்பாத்தி ரெடி. எப்படி எடுக்கிறது? அப்படியே உள்ள விட்டு தூக்கு நல்லா. தூக்கு. நல்லா உள்ளோடு. சப்பாத்தி அடுத்த சப்பாத்தி சுட்டுலாம். அவ்வளவுதான், குழம்பு ரெடி. சப்பாத்தி சுட்டோடனே சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்பாத்தி சிக்கன் கிரேவி ரெடி. சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்கு. இல்ல, சப்பாத்தி தான் டேஸ்ட் ஆகுது. ஹாய், சிக்கன் கிரேவி தான். தப் சப்பாத்தி. சிக்கன் கிரேவி தான். சப்பாத்தி. சிக்கன் கிரேவி தான். நீ போடி. சிக்கன் கிரேவி தான். சிக்கன் கிரேவி தான். சிக்கன் கிரேவி தான். ரெண்டுமே நல்லா இருக்கு. இந்த மாதிரி மணக்க சிக்கன் கிரேவி வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை.